வெல்கம் டு ஹை பவர் என்கே கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் வீடியோ 19/11/2024 இன்றைக்கான கெஸ்ஸிங்காக பார்க்கலாம். வீடியோ வெறும் 3 நிமிஷத்தில் முடிஞ்சிடும். வீடியோ கொஞ்சம் முழுசாக பாருங்கள், அப்போ தான் என்ன நம்பர் தெளிவாக சொல்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக புரியும். ஓவராலாக பார்த்திங்கன்னா நம்ம கெஸ்ஸிங் எந்த அளவுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு மட்டும்தான் வீடியோவில் அப்லோட் பண்ணுறோம். அதனால் தெளிவான நம்பராக தான் இருக்கும். 19ஆம் தேதி கெஸ்ஸிங்கை பார்க்குறதுக்கு முன்னாடி 18ஆம் தேதி நம்ம கொடுத்துருந்த கெஸ்ஸிங்கில் என்ன ரிசல்ட் நம்பர் கரெக்டாக வந்திருக்குது அப்படின்னு பார்த்தரலாம். ரிசல்ட் நம்பர் அப்படின்னு பார்க்கும்போது 729. இந்த 729ல் நம்ம ஓவராலாக கொடுத்ததில் பார்த்திங்கன்னா 2 7 அப்படின்லாம் கொடுத்துருக்குறோம். ஆனால் போர்டு மாறி போச்சு. இதில் பார்த்திங்கன்னா நம்ம இங்கே 7 கொடுத்துருக்கணும், இங்கே 2 கொடுத்துருக்கணும், மிஸ் ஆகி போச்சு. ஆனால் ஆல் போர்டில் கண்டிப்பாக வெற்றி வரும்னு நான் சொல்லியிருந்தேன். சொன்ன மாதிரி 7ங்கிறது ஆல் போர்டில் சூப்பரான நம்பராக பாஸ் ஆகிருக்குது. இதில் பி போர்டு இல்லை சி போர்டுன்னு சொல்லும்போது பி போர்டில் 7ன்னு கொடுத்துருக்குறேன். ஆனால் 7க்கு பவர் 2ன்னு வந்துருச்சு. அதாவது பவர் தெரிஞ்சவங்களுக்கு இது கண்டிப்பாக தெரியும். பவரில் அடிச்சிட்டான். இல்லை ஓவராலாக நம்ம இடத்துல பார்த்திங்கன்னா 74ன்னு கொடுத்துட்டோம். 72 சரி அப்படியே போயிருந்தாலும் 74, 4க்கு பவர் 9. இந்த என்ன ப்ரோ நீங்கள் பவர்னு சொல்கிறீங்க, ஒன்றும் எனக்கு புரியல அப்படின்னு கேட்டால், அதாவது சரி வரல அப்படின்னு தான் உங்களுக்கு நான் புரிய வைக்கணும். சரிங்களா? இல்லை பார்த்திங்கன்னா 729க்கு 274ன்னு கொடுத்துட்டோம். இதில் பார்த்திங்கன்னா 2க்கு 2 வந்திருக்குது, 7க்கு 7 வந்திருக்குது, 9க்கு பார்த்திங்கன்னா 4ன்னு கொடுத்துட்டோம். பவரில் போயிடுச்சு. இது பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்தது இன்றைக்கி ஆல் போர்டு மட்டும் தான் பாஸ். உங்களுக்கு தெளிவாக சொல்லணும்னா 19ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங்கை பார்த்தலாம். இன்றைக்கி நம்ம கெஸ்ஸிங்கை பார்க்கறது முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒவ்வொரு கெஸ்ஸிங்கும் உங்களுக்காக தான் எடுக்கிறேன். நீங்கள் எனக்கு லைக் பண்ணிங்கன்னா ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். உங்களுக்கு எந்த ஒரு டவுட் இருந்தாலும் கீழே கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கமெண்ட்டுக்கு கண்டிப்பாக நான் ரீப்ளை பண்ணுவேன். போன வீடியோலையும் நான் கமெண்ட்டுக்கு ரீப்ளை பண்ணியிருக்கிறேன். எத்தனை பேர் பார்க்கலையே கண்டிப்பாக போய் பாருங்கள். உங்களோட ஒவ்வொரு கமெண்ட்டு, ரெஸ்பெக்டான கமெண்ட்டுக்கும் பேட் கமெண்ட்டுக்கும் கண்டிப்பாக ரீப்ளை பண்ணுவேன். உங்களுக்காக எப்பயுமே கமெண்ட் பாக்ஸ் ஓப்பன்லேயே இருக்கும். 93 61 25 05 43. ஃபஸ்ட்டு இந்த நம்பரை உங்கள் மொபைலில் எல்லோரும் சேவ் பண்ணுங்கள். என்ன ப்ரோ நீங்கள் வீடியோ ஒவ்வொரு நாளும் போடுறீங்க போட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்குறதுக்கு காரணமே இதுதான். அதாவது தெளிவாக ஒவ்வொரு நாளுக்கும் கெஸ்ஸிங் எடுத்து நைட்டு 10 மணிக்காக கூட வீடியோ அப்லோட் பண்ணலாம். நான் எத்தனை முறை சொல்லிட்டு இருக்கிறேன், ஒவ்வொரு சேனல்லையும் ஒவ்வொரு வீடியோலையும் நான் சொல்லிட்டு இருக்கிறேன், இந்த நம்பரை சேவ் பண்ணுங்கள். யாரும் பண்ணி தொலை மாட்டேங்கிறீங்க. சேவ் ஃபஸ்ட்டு பண்ணி தொலைங்க எல்லாருமே. அப்போ தான் நான் எதுக்கு சொல்கிறேன் என்னான்னு தெரியும். உங்களுக்கு தெளிவான நம்பர் கிடச்சா மட்டும் நல்லா வெற்றி பிடிச்சிட்டு போயிடுறீங்கல்ல. இந்த நம்பரை சேவ் பண்ணிவிட்டு நீங்கள் வீட்டில் இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தாலும் ஒரு காது குத்துக்கு போயிருந்தாலும் ஈஸியான முறையில் நம்பர்ஸ் போட்டுக்கலாம். வெற்றி பணம் உங்களை தேடி வருது. இத்தனைக்கும் உள்ளூரை விட இந்த இடத்துல ரேட்டு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். கொஞ்சம் ஒரு வாட்டியாவது ஹாய்னு போட்டு ப்ரோ இன்றைக்கி உங்கள்கிட்ட நான் நம்பர் ப்ளே பண்ணுறேன் அப்படின்னு யாராவது ட்ரை பண்ணி பாருங்கள். 93 61 25 05 43. ஃபஸ்ட்டு இந்த நம்பர் உங்கள் மொபைலில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. கேரளா மற்றும் டியர் 1 மணி 3 மணி 6 மணி 8 மணி இந்த 4க்கான நம்பர்ஸும் போட்டுக்கலாம். உங்களோட கெஸ்ஸிங்காக இருந்தாலும் சரி, என்னோட கெஸ்ஸிங்காக இருந்தாலும் சரி, நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். வெற்றி பணம் அடுத்து 10 நிமிடத்தில். ஏ போர்ட் பி போர்ட் சி போர்டு பார்க்குறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்கிற நம்பர் எனக்குமே பாக்ஸுன்னு சொல்லிட்டு கொடுத்துருவேன். அதிகமாக நான் ட்ரை பண்ணுவேன். எனக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி வெற்றி தான் வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த நம்பர் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். இது பார்த்திங்கன்னா சேட் ரூட்டு. ப்ரோ இங்கே ஒரு நம்பர் கொடுக்குறீங்க, அங்கே ஒரு நம்பர் கொடுக்குறீங்க அப்படின்லாம் இங்கே சொல்லக்கூடாது. இது சேட் ரூட்டு. அதாவது 127 342 252 உசரை விட்டாலும் இந்த 3 நம்பரை விட்றாதீங்க. இன்றைக்கி கம்பல்சரி வரதுக்கான வாய்ப்பாக இருக்கும். 4 நம்பர் கொடுங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா இது சேட் ரூட்டில் தான் எடுக்கிறேன். இங்கே ஒரு நம்பர் அங்கே ஒரு நம்பர் கொடுக்குறேன்னு நீங்கள் கன்ஃபியூஷன் ஆகிக்காதீங்க. அதாவது இன்றைக்கி நடத்த போகிற பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரோட இது சேட்டர்லேயும் ஒரு ரூட்லேயும் எடுத்துருக்கிறேன். 38 83 38 86. இது பார்த்திங்கன்னா எனக்கு கம்மி பட்ஜெட்டில் தான் இருக்குது அப்படிங்கிறவங்க இதை ட்ரை பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு இது ரெண்டுமே ட்ரை பண்ணலாம். 4Dயில் வரலாமா இல்லை பாக்ஸா அப்படிங்கிறது தான் மேட்ரு. இது போக எப்பயும் போல் நம்ம எடுக்கிற மெத்தேடு கெஸ்ஸிங்கெலாம் பார்த்துடலாம். இந்த மெத்தேடு கெஸ்ஸிங்னு பார்க்கும்போது ஏ போர்டில் 7 ரிட்டன் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது, 8. பி போர்டு 5 2, சி போர்டு 3 6. நேற்று தான் ப்ரோ ஏ போர்டில் 7 வச்சான், இன்றைக்கி வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா 7 வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆல் போர்டு நம்பர் என்றைக்குமே பார்த்திங்கன்னா ஆல் போர்டில் சொல்லி அடிப்போம் கில்லி மாதிரி 7 2 தான் எடுத்துருக்கிறேன். 7 தான் 7ஆ, அதில் பவரை கூட மிஸ் ஆகக்கூடாது 2ஆ. எனக்கு தெரிஞ்சு 7 2 இன்றைக்கி ஆட்டத்தில் சார மாதிரியாக இருக்குது. இங்கே வச்சு தாக்கலாம். பி போர்டு இல்லை சி போர்டு அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா பி போர்டில் 2 சி போர்டில் 3 அப்படின்னு எடுத்துருக்கிறேன். இங்கே ஒரு நம்பர் அங்கே ஒரு நம்பர்லாம் கொடுக்கல. இங்கே பாருங்கள் பி போர்டில் 2ன்னு கொடுத்துருக்கேன்னா அதை தான் இங்கே கொடுத்துருக்கேன். சி போர்டில் 3ன்னு கொடுத்துருக்கேன்னா அதை இங்கே கொடுத்துருக்கேன். எனக்கு தெரிஞ்சு ஸ்ட்ராங் இதோ அதை தான் இங்கே தனியாக கொடுப்பேன். உங்களுக்கே தெரியும்.
ஏபிபிசிஎஸ்சியில் வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக நான் எடுத்துருக்க நம்பர் 72 27 82 83 73 37. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக ஏபிபிசிஎஸ்சியில் கலந்து போடுங்க. அப்போ தான் ஒரு வெற்றிக்கான நம்பர் கிடைக்கும். ஏபினா 72 27 போடு 5 செட்டு 10 செட்டு அப்படின்னு போட்டுறக்கூடாது. அது வந்து பிசியில் விழுந்த பிறகு நீங்கள் கொடுத்தது தான் போட்டேன், ஆனால் பிசியில் விழுந்துருச்சுன்னு புலம்புனா கூட ஒரு வேலைக்கு ஆகாது. ஏபிசி நம்பர் பார்த்துடலாம். 753 756 723 726 826 823. நம்பர் பார்த்துட்டு இருக்கிறீங்க எல்லாருமே வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்காக தான் ஒவ்வொரு நாளும் கெஸிங் எடுக்கிறோம். என்னோட கணக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஏ போர்டில் 7க்கும் 8க்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. பி போர்ட் சி போர்டு சேம் மெத்தட் தான். 753ன்னு கொடுத்துருக்குறோம், ஆனால் ரிசல்ட் 853ன்னு வந்துட்டு என்ன பண்ணுறது, கவலையப்பட தேவையில்லை. 853 இருக்குது. இன்றைக்கி ஒரு ஏபிசி ஒரு புல் வெற்றிக்கான நம்பராக இருக்கும். 19/11/24 வெற்றி பெற நம்ம சேனல் சார்பாக வாழ்த்துக்கள். நன்றி.